Taste the Daily. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் தியாகராஜனை பணியிடை நீக்கம் செய்து பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சையத் மௌலானா. சையத் மௌலானா, வணக்கம். என்ன நடக்கிறது அங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில்? மாறி மாறி பணியிடை நீக்கம் செய்கிறாங்க, திடீர்னு வேற ஒருத்தர் பதவியேற்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். என்ன நடக்கிறது? இந்த நடவடிக்கையின் முழு பின்னணி என்ன? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தர் பொறுப்பு பதிவாளர் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. இருவரும் ஒருவர் பதவியிலிருந்து நீக்கி அதால் அதிர்ச்சி ஏற்பட்டது. போலீஸ் பாதுகாப்புடன் பதிவாளர் அறை 3 மணி நேரத்திற்கு பிறகு திறக்கப்பட்டு புதிய பதிவாளராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 40 பேர் நியமன முறைகேடு விவகாரத்தில் பொறுப்பு பதிவாளர் தியாகராஜன் பேரும் உள்ளது. விசாரணைக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் புதிய பதிவாளர் நியமிக்கப்பட்டதாக பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் அவர் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த நிலையில் தற்போது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு செய்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா 13/19/2002 நடைபெற்ற ஆட்சிமன்ற கூட்டத்தில் 2206 முடிவுகளை செயல்படுத்த துணைவேந்தர் பொறுப்பையும் செயல்படுத்த காலம் தாழ்த்தியுள்ளார். ஆட்சிக்குழு தலைவராக துணைவேந்தர் பொறுப்பு அவரிடம் தவறாமல் அவரது ஒத்துழைப்பை பெறாமலும் தன்னிச்சையாக ஆட்சிக்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு தேதி கேட்டு அரசு செயலருக்கு கடிதம் எழுதியுள்ளார் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி அந்த கிட்டத்தட்ட ஒரு 6 பக்க காரணங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த காரணத்தினால் தற்போது மேற்கொண்ட இந்த முனைவர் தியாகராஜன் அவர்களை பணிநீக்கம் செய்து பிறப்பிக்கப்பட்ட 27/12 அன்று நாள் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை வாங்க மறுப்பதோடு பதிவாளர் அலுவலகத்தை பூட்டி சாவியை பல்கலைக்கழகத்தில் விதிக்கும் முரணாக அவரோடு எடுத்துச் சென்று விட்டதால் பல்கலைக்கழக அன்றாட பணிகள் முடங்கும் நிலை ஏற்பட்டது. எனவே அவர் அறையில் பல்கலைக்கழக விதியின்படி ஆட்சிக்குழு உறுப்பினர் உள்ளிட்ட குழு அமைத்து பதிவாளர் அறையை திறக்கப்பட்டு பல்கலைக்கழக பணிகள் தோல்விடாமல் தொடர ஏற்பாடு செய்யப்பட்டது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சையில் மாறி மாறி அவர்கள் செய்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. தற்போது தமிழ் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் முன்னாள் பொறுப்பு துணை பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளரை பணியில் செய்த சம்பவம் தஞ்சையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நன்றி சையத், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. Taste the Daily.